நீங்க சொன்ன மாதிரி லக்ஷ்மி இப்போ இந்த நிமிஷம் எங்க வீட்டுல தான் இருக்கா. சத்தியமா என் கண்ணை என்னாலே நம்ப முடியல சார். நீங்க லக்ஷ்மி எங்க வீட்டுக்குள்ள வந்ததா சொன்னப்பவே எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. இப்ப அவளை என் வீட்டுக்குள்ள பார்த்த உடனே எனக்கு அதிர்ச்சியில என்ன பேசுறதுன்னு தெரியல சார். சார் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணவா? சரி திரு, உங்க நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எதுவா இருந்தாலும் எப்ப வேணாலும் என்ன கூப்பிடுங்க. நான் பார்த்த விஷயத்த நம்பாம இருக்கவும் முடியாம ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறேன் சார். எதுவா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு பண்ணுங்க. எனக்கு இதை நினைச்சு பார்க்க தலையே சுத்துது. அவசரப்படாதீங்க, என்ன எதுன்னு கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏதாவது உதவி வேணும்னா எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க திரு. நான் இப்ப கிளம்புறேன். ஓகே சார். திரு என்கிட்ட நீ போனதுக்கு அப்புறமும் அத பத்தியே கேட்டுட்டு இருந்தா மகா. என்னென்ன சொல்றீங்க? என்ன கேட்டாரு? இரு இரு இரு, டென்ஷன் ஆகாத. ஹாஸ்பிட்டல்ல திரு மயக்கத்துல இருந்தப்போ நீ முதல் நாள் பூஜையை முடிச்சு குங்குமத்தை வச்சு விட்டத பத்தி தான் கேட்டான். அண்ணா என்ன சொல்றீங்க? அவரு மயக்கத்துல இருந்தாரு. ஆமா மகா, ஆனா அவனுக்கு நீ வந்துட்டு போனது தெரிஞ்சிருக்கு. எனக்கே திரு கேட்டதும் பயங்கர ஷாக் ஆயிட்டேன். என்னடா என்ன நடந்துச்சு? அந்த பொண்ணு லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் என் ரூமுக்கு வந்து என் நெத்தியில குங்குமம் வச்சுட்டு போன மாதிரியே இருந்துச்சு. அச்சச்சோ, அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல அவரு மயக்கமா இருந்தப்போ அவருக்கு போய் குங்குமம் வச்சதெல்லாம் தெரிஞ்சிருச்சா? நான் குங்குமத்தை அவரை நெத்தியில வச்சுட்டு திரும்பும் போது அவரு மயக்கத்திலேயே டக்குன்னு என் கைய பிடிச்சிட்டாரு. நான் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து போயிட்டேன். அப்புறம் அப்படியே மறுபடியும் அவர் மயங்கிட்டாரு. மயக்கத்துல நடந்த விஷயம் அவருக்கு ஞாபகத்துல இருந்திருக்கு. அதனாலதான் இப்ப உங்களை கேட்டிருக்காரு. நான் கூட அவன் கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் தடுமாறி போயிட்டேன். சரி, அவரு கேட்டதும் அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நீ வேற திரு அப்படி கேட்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு நிமிஷம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தடுமாறி போயிட்டேன் மகா.